ஹாய், வெல்கம் டு அபியாரி ஒரு டிசைனர். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து போன வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், அடுத்த வீடியோ வந்து நான் கண்டினியூட்டாக நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கஸ்டமர் நம்ம அந்த ஒர்க்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த 2 ப்ளவுஸுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒர்க்கு செலக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே இங்கே பாருங்கள், சீக்வன்ஸு, ரைஸ் பீட்ஸு, ஜர்தோசி, ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணி இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ளவரு, அந்த சீக்வன்ஸ்லலாம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்துட்டு மேலே வந்து லைனில் வந்து நம்ம சில்வர் ஜர்தோசி கொடுத்துருக்கோம். டபுள் சைடு வந்து நாட் மாதிரி சில்வர் ஜர்தோசி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து செக்குடு ட்ரேஸ் பண்ணி கட் பீடு ஆட் பண்ணி குஞ்சம்லாம் கட்டியிருக்கோம். அதுக்கு மேலே டாட்ஸ், புட்டாஸ் வச்சுருக்கோம். சீக்வன்ஸு, 3 நம்பர் பீட்ஸு, ஜமிக்கி, அப்புறம் ஜர்தோசி எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். பேக் டிசைன் பாருங்கள், அதை ஆப்டாக அப்படியே ஒர்க் பண்ணியிருக்கோம். சீக்வன்ஸு, ரைஸ் பீட்ஸு, ஜர்தோசிலாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஒர்க்கு. மஸ்டர்டு கலர் ப்ளவுஸு, சாரீ கலர் மெரூன் கலர்னு நினைக்கிறேன். ஆனால் சாரீ கலர் அவங்க சொல்லவே இல்லை. எல்லாத்துக்குமே ஆர்ட்டாக போட்டிருக்க மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கோல்டு ஸ்டோன்லேயே ஒர்க் பண்ணியிருக்கோம். அதான் நம்ம லைட் கலரு அந்த மாதிரி ப்ளவுஸு சூஸ் பண்ணாலுமே ஒர்க்கு செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அது எப்படி வருது, எப்படி அழகாக இருக்குது அப்படின்றது. என்கிட்ட வர கஸ்டமர் எல்லாமே சொல்லுவாங்க, லைட் கலராக இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமா என்னான்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசனையாக சொல்லுவாங்க. நான் எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஒர்க்கு சொல்லுவேன். இந்த மாதிரி லைட் கலருக்கு இப்படி பண்ணுங்கள், டார்க் கலர்ஸ்க்கு இப்படி யூஸ் பண்ணி திங்ஸ் யூஸ் பண்ணி இப்படி ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்யூஷன் சொல்கிறப்ப நமக்கு செம்மையாக வந்துடும். லைட் கலர் ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம வந்து கவலைப்பட தேவையே இல்லை. நம்ம ஒர்க்கு நல்லா செலக்ட் பண்ணிட்டோம்னாவே ஹைலைட்டாக ஆகிடும் ஒர்க்கு. ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒர்க்கு ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு ஒர்க்கை பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கவே. அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒர்க்கு. ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு பார்க்கவே தகன்னு அப்படியே மின்னுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு சிம்பிள் டிசைன் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே ரொம்ப சிம்பிளாக லைனு, ஜர்தோசி, த்ரெட்டு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். மேலே வந்து வி மாதிரி ஒர்க்கு கொடுத்துட்டு உள்ளெல்லாம் வந்து கட் பீடு ஒர்க் பண்ணியிருக்கோம். பார்க்கவே ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு. அது மேலேயுமே சீக்வன்ஸு, டாட்டு, புட்டாஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் பேக்லேயுமே சிம்பிளாக வந்து அதே மாதிரி ஜர்தோசி லைன் கொடுத்துட்டு லீஃப் கொடுத்துட்டு அதே மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த க்ரீன் கலருக்கு வந்து ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க. க்ரீன் கலருக்கும் ஹேங்கிங் கொடுத்துருக்கோம். மஸ்டர்ட் கலருக்குமே ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க. அதுக்குமே எல்லா ப்ளவுஸுக்குமே அவங்க ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒர்க்கு. இந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்டிகுலராக. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கானே அப்படியே தட்டி விட்டுருங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய், see you.